Hello friends, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் எகனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இதல கூட 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1 மார்க் ஆன்சர் தெரிஞ்சனா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 1950 கரெக்ட். சாதகமான வணிக சூழலில் ஏற்றுமதி இறக்குமதி டேஷாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதிகமாக அதாவது மோர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மிதமான பணவீக்கம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தான் வந்து கரெக்டு. க்ரீப்பிங் இன்ஃப்ளமேஷன். ஆர்பிஐயின் தலைமையகம் எங்கே இருக்குது? மும்பை. இந்த 1 மார்க் அடிக்கடி கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம் கின்ஸின் பங்களிப்பை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருடைய பங்களிப்பு வந்து பொது கோட்பாடு, ஜென்ரல் தியரி தான். ஸோ 6th பார்க்கலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நுகர்வு நாட்டம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. நுகர்வு நாட்டம் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஆ C/Y தான் கரெக்டு. இரண்டாம் நிலை விவரங்களுக்கான ஆதாரம் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி, இரண்டாம் நிலை ஆதாரத்துக்கு ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இதான் 12th ஸ்டாண்டர்ட் எகனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஜேபி சே ஒரு என்னவான்னு கேட்டிருக்காங்க. 8th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தொன்மையான பொருளியாளர், கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி அமிலமலை டேஸ்களில் ஒன்றாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமிலமழைங்கிறது வந்து காற்று மாசுபாடு, அதாவது ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி MEC என்பதன் கருத்துருவை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கரெக்டான ஆன்சர் ஜேஎம் கின்ஸ். ஜேஎம் கின்ஸ் தான் வந்து கரெக்டு. ஒரு வணிக வங்கி செய்யும் வேலை வந்து என்னவா இருக்கும்? 11th பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் இ, ஆ மற்றும் ஆ தான் வந்து கரெக்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி குறைப்பான் வந்து என்ன கரெக்டான ஆன்சர்? ஜிடிபி குறைப்பான் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த 1 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர் தான் இது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 13 டேஸா தேசிய வருவாயினை வகுத்தால் தலா வீதம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டுடைய மக்கள் தொகை, பாப்புலேஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேவிதிகளுடைய எடுகோள் வந்து என்னவா இருந்தது? 14வதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, முழு வேலை நிலவும், அதாவது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். 2 நாடுகளுக்கிடையே வணிகம் என்பது எதை சார்ந்திருக்கும் என்று கேட்கிறார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்டின் மக்கள் தொகை அங்கே மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா. அப்போ 15வது கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? அதாவது 15வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து வெளி வணிகம். ஸோ எக்ஸ்டர்னல் ட்ரேடு தான் கரெக்டு. புதிய மேம்பாடு வங்கி 16வது பிரிக்ஸ். பொருளியல் பாடத்தின் கிளைகள் வந்து என்னவா இருக்கும்? பொருளியல் பாடத்துடைய கிளைகள்னாலே நமக்கு சற்று ஞாபகம் வருது வந்து 17ல் ஆப்ஷன் இ, நுண்ணியல் மற்றும் பேரியல் தான், அதாவது மைக்ரோன் மேக்ரோன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்திய அரசின் வங்கியாக செயல்படுவது எது? இது ஒரு முக்கியமான வினா. இந்திய அரசின் வங்கிகளாக செயல்படுவது இந்தியன் ரிசர்வ் வங்கி, ஆப்ஷன் சி, இந்திய ரிசர்வ் வங்கி, ஆப்ஷன் சி. ஓகே. 19 பொறுத்த வரைக்கும் நவீன அரசு எனப்படுவது என்னன்னு சொல்கிறோம்? 19வது அதுக்கு ஆப்ஷன் நலம் பேணும் அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட். 20 வந்து நிதி ஆயோக்குடைய தலைவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ, பிரதமர், பிரைம் மினிஸ்டர் தான் கரெக்டு. ஸோ இதில் கூட 2 மார்க் 3 மார்க்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சிருவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரியல் பொருளியல் இலக்கணம், டிஃபைன் த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஜிடிபி கணக்கிடும் சூத்திரம், அதே மாதிரி நுகர்வு நாட்டம், அந்நிய செலவணி, பொது வருவாய், உலக வெப்பமேதல் வரையறுக்கும், குளோபல் வார்மிங், புள்ளியல் என்றால் என்ன, உள்ளாட்சி அமைப்பின் அமைப்புகள். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பொருளாதார வகைகளை குறிப்பிடுக, தலா வீத வருமானம் சிறுகுறிப்பு, கீழ்கொண்டை சுருக்கமாக எழுதுக, புள்ளியலின் பணிகள், பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள், இந்திய தொழில் கழகத்தின் பணிகள், நவீன அரசின் பணிகள், குறிப்பு வரைக, பருவநிலை மாற்றம், அமிலமழை, வறுமையின் நச்சு சுழற்சி காரணங்கள் வரைபடத்தின் தெளிவுபடுத்துக. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க? இருதுறை சுழல் ஓட்ட மாதிரியினை வரைபடத்தின் விளக்குக, வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்கவும், முடுக்கி இயக்கும் விதத்தினை விவரிக்கவும், பல்வேறு வகையான திட்டமிடுதல் வகையினை விவரிக்கவும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் வணிக வங்கிகள் பங்குகள், பொருளாதார முன்னேற்றம், நேரடி முதலீடு, குறிப்புரைக, பிரிக்ஸ் சார்க், வரி விதிப்பு விதினை எழுதுக, நீர் மாசுபடுவதற்கான காரணங்கள், அதே மாதிரி 3 துறை பொருளாதாரத்தின் வருவாய், முதலீட்டுத்துவம், சமத்துவம், கலப்புத்துவம், இந்திய ரிசர்வ் வங்கியோட பணிகள், பணத்தின் முதல் மற்றும் இரண்டாம் நிலை பணிகளை விளக்குக, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மேலே பார்த்த கொஸ்டின் பேப்பருக்கான கீ ஆன்சர், அதாவது மே 2022ல் +2க்கான எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கான தமிழ் மீடியம் கீ ஆன்சர் தான் இது. இந்த தமிழ் மீடியம் கீ ஆன்சரை கொஞ்சம் நல்லா பார்த்துருப்போங்க. மேலே நான் சொன்ன ஆன்சர்லாம் கரெக்டானு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதில் கூட 2 மார்க் கீ ஆன்சர், அதே மாதிரி 3 மார்க் கீ ஆன்சர்,
5 மார்க் கீ ஆன்சர் எல்லாத்தையும் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் படிக்கும்போதே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் வந்து ஒரு ரிவிஷனுக்கு வந்து இந்த கீ ஆன்சர்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ தமிழ் மீடியத்துக்கான ஃபுல் கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டேன். இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி அழகாக நீட்டாக எழுதி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணினாலே கண்டிப்பாக 12th எக்கனாமிக்ஸில் 90 above 90 வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். மெயினாக கீ பாயிண்ட் தான் முக்கியம் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ கீ பாயிண்ட் ரிலேட்டடாக நல்லா படித்து எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்க்கு, பிரிக்ஸு, வரி விதிப்பு விதிகள், நீர்மாசுக்கான காரணங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம் வினாக்களை நல்லா படிச்சுக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கியோட பணிகள் ரொம்ப முக்கியம். பணத்தின் முதல்நிலை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ மேலே நம்ம பார்த்து தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பருக்கான கீ ஆன்சர், இப்போ இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பருக்கான கீ ஆன்சர் இருக்குது. ஸோ அந்த கீ ஆன்சரும் பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் கேம்பில் வேல்யூஷன் எல்லாமே நடக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர், அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கீ ஆன்சர், இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர். ஆல்ரெடி தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிட்டேன், இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். நாளை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நடத்தப்பட இருக்கு. ஸோ தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் நல்ல முறையில் உங்களுடைய தேர்வு எழுதுங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட். அதனால் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு 90 மார்க்குக்கு ஒரு 80 மேலே எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி படிச்சுட்டு போங்க. இந்த கீ பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் நல்லா படித்தாலே மார்க் வரும். தேங்க்யூ.